தற்பொழுதைய முக்கிய செய்தி, கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்பவர்கள் மேல கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு டாஸ்மாக் பொது மேலாளர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. முக்கிய செய்தியா பார்க்கிறோம். மது பாட்டிலுக்கு கூடுதல் விலையை வச்சு விற்கப்படும் அப்படிங்கிற செய்தி அறிந்தால் அவர்கள் மேல கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டாஸ்மாக் பொது மேலாளர் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். இதனுடைய முக்கிய செய்தியை பார்க்கிறோம். தொடர்ந்து மணிகண்டன் இணைகிறார் நம்முடன். மணிகண்டன், அடுத்தடுத்து இந்த டாஸ்மாக்ல நிறைய முக்கிய செய்திகள் வெளியாகிறத பார்க்கிறோம். இப்ப கூடுதல் விலைக்கு விற்றால் நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நிலவரம்? மேலும் தகவல்களை பதிவு செய்யலாம். டாஸ்மாக் தொடர்பாக இன்று காலை ஒரு செய்தி அறிக்கை வெளியாகி இருந்தது. அதுல 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மதுபானம் விற்பனை செய்யக்கூடாது. உரிய வயது சந்தேகம் இருந்தால் அவர்களுடைய அடையாள அட்டை, அதாவது ஆதார் கார்டோ லைசன்ஸையோ பெற்று 21 வயது பூர்த்தி செய்தால் மட்டுமே மதுபானம் விற்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில மற்றொரு சுற்றறிக்கை கடை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மாகுடைய பொது மேலாளருடைய உத்தரவாக இது வெளியாகி இருக்கிறது. டாஸ்மாக்ல நிர்ணயித்த விலையை விட கூடுதல் விலை வைத்து விற்பனை செய்வதாக தலைமை அலுவலகத்திற்கு புகார்கள் வந்த வண்ணம் இருப்பதாகவும், கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யும் பணியாளர்கள் மீது உரிய ஒழுங்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. கூடுதல் விலை வைத்து விற்பனை செய்யப்படுகின்ற அனைத்து கடை பணியாளர்கள் மீதும் மிக கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், தடுக்க தவறும் மாவட்ட மேலாளர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்கும் நேர்வுகளில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த அறிவுரைகளை அனைத்து முதுநிலை மண்டல மேலாளர்களும் மாவட்ட மேலாளர்களுக்கும் சிறப்பு பறக்கும் படை அலுவலர்களுக்கும் தவறாது கடைபிடிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மண்டலத்திற்கும் பிளையிங் ஸ்குவாட் டெபுட்டி கலெக்டர் படை துணை ஆசிரியர்கள் தத்தம் மண்டலத்தில் தெரியவரும் புகார்கள் குறித்தான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த உத்தரவுல மேலாண்மை இயக்குனர் வெளியிட்டிருக்கிறார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.